ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வெண்டைக்காய் பச்சடி தான் செய்ய போகிறேன். தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு வதக்குங்க, நல்லா மசிஞ்சிரும். அப்புறம் சாம்பார் தூள் போட்டு அந்த காரம் கம்மியாக போடுங்க. வெண்டைக்காவை தனியாக எண்ணெய் ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு வதக்குங்க. அப்புறம் அந்த மசாலாவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு வேக வைங்க. உப்பு போட்டு வதக்கலே தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிடும். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க வாசனைக்கு. அப்புறம் வதக்கின வெண்டைக்காய் இதில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அப்புறம் அப்படியே கிளறி மூடி வச்சிட வேண்டியதான். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வந்தால் வெண்டைக்காய் நல்லா வெந்துடும். வெண்டைக்காய் பச்சடி. புளியெலாம் ஊற்றாண்டா, தக்காளி அதிகமாக போடுங்க, நல்லா டேஸ்ட் வரும். அப்படியே சோத்தில் பசி சாப்பிடலாம், கூட்டாகவும் சாப்பிட்லாம். வெண்டைக்காய் நிறைய சாப்பிட்டா உடம்பு மெலியுன்னு சொல்கிறாங்க. கஷாயம் குடிக்கிறதுக்கு பதில் இப்படி சிம்பிளாக வெண்டைக்காய் பச்சடி செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் இதுக்கு நான் தக்காளி ரசம் தான் வச்சுருக்கிறேன். இது பொங்கல் குழம்பு தீர்ந்துருச்சு. 3 நாளாக சாப்பிட்டோம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி